சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வினோத் கண்ணன் எனும் நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதையும் கொண்டிருப்பேன் என்னும் இந்திய நாட்டின் இறையாண்மை மீதும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டு என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்று கடவுளிலிருந்து உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ம. விஜய் உசிலம்பட்டி. ஓகே ஓகே இப்போ நம்ம பார்க்குறோம் சக்தி பீட வேலூரில் இருக்கக்கூடிய சக்தி பீடம் இருக்குது இல்லையா, வேலூரில் இருக்கக்கூடிய தங்க கோவில். ஸோ அங்கே அந்த சக்தி அம்மாவுடைய படத்தை தொட்டு வணங்கி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக தமிழக வெற்றி கழக வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி அம்மா படத்தை தொட்டு கும்பிட்டு பயபக்தியோடு பொறுப்பேற்று கொண்ட காட்சியை பார்த்தோம். தமிழக வெற்றி கழகம் பல்வேறு கொள்கைகளையும் கொள்கை நிலைகளையும் உள்ளடக்கி இருக்கிறத பார்க்கின்றோம். திரு விஜய் அவர்களும் கூட அதில் இப்போ நீங்கள் சில பேர் குழப்பம்னு சொல்லலாம், பட் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, அனைத்து கொள்கை நிலைகளுக்கும் இடமளிக்கக்கூடிய இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் பரிமளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தில் ஆண்டவன் மீது ஆணையிட்டு நேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் இன்று உளமாற பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இதில் சொல்லக்கூடிய சமிக்ஞை என்னவென்றால், ரெண்டு கரன்ஸுக்கும் தமிழக வெற்றி கழக ஐடியாலஜியில் இடம் இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பால் உணர்த்துவது போல புரிந்து கொள்ளலாம். திரு ஆதவர்ஜுனாலாம் 2 முறையுமே உளமாற பொறுப்பேற்றுக் கொண்டார். அது பகுத்தறிவுடைய வெளிப்பாடாக இல்லை கடவுள் மதிப்புடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்க முடியும். அல்ல கடவுள் ஏற்ப பிரகடனப்படுத்தாத நிலைப்பாடாகவும் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் கடவுளை அறிய முன்பெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டவர், இன்று உளமாற பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு கடவுள் பக்தி இல்லை அப்படின்னு பொருள் அல்ல, அதை வெளிப்படுத்த விரும்புகிற திமுகவுடைய நிலைப்பாடு என்பது அதை பிரகடனப்படுத்தாத நிலைப்பாடு. அதையும் அது போன்ற நிலைப்பாடுகளையும் பார்க்கின்றோம். திரு கே.ஏ. செங்கோட்டையன், அருண்ராஜ், ராஜ்மோகன் இவர்களெல்லாம் கடவுள் அறிய பொறுப்பேற்கிறதையும் பார்க்கின்றோம். ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் மிஸ் சத்யபாமா, முன்னாள் எம்பி சத்யபாமா அதிமுக பின்புலத்திலேருந்து வந்திருக்கிறவங்க சட்டமன்ற வளாகத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதாவுடைய அபிஷியல் போர்ட்ரேட்டை வணங்கி பொறுப்பேற்ற காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். திரு கே.ஏ. செங்கோட்டையன் செல்வி ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். நான் பகுத்தறிவு பின்புலத்திலேருந்து வர்றவன், திருமாவளவன் என்னுடைய அரசியல் ஆசான் அப்படின்னு திரு ஆதவர்ஜுனா அதை உறுதியாக பறைசாற்றும் வகையில் 2 முறையும் உளமாற பொறுப்பேற்றுக் கொள்வதையும் பார்க்கின்றோம். ஸோ இப்படி பல்வேறு கரன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் வருவதை பார்க்கின்றோம். பெரியார் திடலுக்கு திரு விஜய் அவர்கள் சென்றார். ஆனால் அவர் தலையில் அரகஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரள முறையில் இருக்கக்கூடிய பொட்டையும் சேர்த்து பார்க்கின்றோம். இதை சிலர் கொள்கை தெளிவின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு பார்ட்டி நாட் ஸ்டிக்கிங் பை எனி இசம்ஸ், எல்லாத்தையும் உள்ளடக்கி இதில் இருக்கக்கூடிய நல்லது அதில் இருக்கக்கூடிய நல்லது அப்படின்னு எல்லா ஸ்ட்ரீம் ஆஃப் பாலிடிக்ஸ்லையும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீம் ஆஃப் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் உள்ளடக்கி பரிமளிக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டை கொள்கை பிரகடன மாநாட்டில் அறிவிக்கும் பொழுது பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்கின்றோம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அப்படின்னு சொன்னார். அவர் கட்சி தொடங்கிய மாத்திரத்தில் பெரியார் திடலுக்கு போனார். மீண்டும் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட உடன் அவர் தன்னுடைய அலுவல் பணிகளை சட்டமன்றத்தில் தலைமைச் செயலகத்தில் தொடங்கிய உடன் அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக பெரியார் திடல் இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் முதுபெரும் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய திரு கி. வீரமணி அவர்களிடம் ஆசி வாங்கினார். செல்வி ஜெயலலிதா கூட அந்த வடிவத்தில் தான் அரசியல் செஞ்சாங்கிறத பார்க்கிறோம். 1991 செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவரும் கூட பெரியார் திடலுக்கு சென்று திரு வீரமணி அவர்களை சந்தித்தார். வீரமணி அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு 69% ரிசர்வேஷன் உறுதி செய்யப்பட்ட போது கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, அங்கே கடவுள் மறுப்பாளர்களும் உண்டு, அங்கு அதிதீவிர சாமி பக்தி கொண்டவர்கள் ஏராளம் உண்டு
உண்டு, ஹிந்துத்துவ எண்ணம் கொண்டவங்க உண்டு, ராஷனலிஸ்ட் எண்ணங்கள் கொண்டவங்க உண்டு. காங்கிரஸ் அப்படி சொல்லுவாங்க, அங்கே ரைட் விங் பாலிடிக்ஸுக்கும் இடம் உண்டு, லெஃப்ட் விங் அங்கே லெஃப்ட் விங்கர்ஸும் உண்டு, ரைட் விங்கர்ஸும் உண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வேறு ஒரு வடிவம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு ராகுல் காந்தி வேறு ஒரு அப்ரோச்சை கடைபிடிக்கிறார். முந்தைய காங்கிரஸ் போல அதிமுகவுடைய வடிவத்தை போல தமிழக வெற்றி கழகம் எல்லா ஸ்ட்ரீம் ஆஃப் ஐடியாலஜியும் உள்ளடக்கி அனைத்துக்கும் இங்கே இடம் இருக்கு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கின்றோம். இந்த சட்டமன்ற நிகழ்வுகளில் பார்க்கின்றோம். மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவர், இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த முக்கியமான அரசியல் முகம் திரு MH ஜவாஹிருல்லா, பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த முறை வென்றிருக்கிறார். அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கக்கூடிய காட்சிகள் இவை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.